Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் நீங்க பார்க்க போறது பெப்பர் சிக்கன் சாம்பாரும் ஒயிட் ரைஸோட ஒரு நல்ல காம்பினேஷன். அது கூடவே நான் வந்து வத்தல் வச்சிருக்கேன். மாம்பழமும் வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கும் இது ஒரு காம்பினேஷன். இந்த சேனல் நீங்க புதுசா பார்க்கறதா Subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பில் வந்து நான் வந்து பெருங்காயமும் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி 2 பூண்டு போட்டிருக்கேன். வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும். அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ண தேவை. இது நான்ஸ்டிக் தான். எண்ணெயை கொஞ்சம் காய விடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிய விடுங்க. இப்போ நல்லா கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. உளுத்தம் பருப்புலாம் கூட நல்லா பொரிஞ்சிடட்டும். அடுத்ததாக வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு லைட்டாக வதக்கினாலே போதும். கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கத்திரிக்காய் முருங்காய் வச்சு சாம்பார் வைக்கிறேன். ஸோ நான் கத்திரிக்காவும் முருங்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்லேயே அரைச்சது தான் இது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காயெல்லாம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொதிக்க விடுங்க. கொஞ்சம் காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காயெல்லாம் கூட வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதை ஊற்றிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு வந்து புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா எல்லாம் வெந்துருச்சான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, உங்களுக்கு சூடான ஒரு சாம்பார் வந்து ரெடி. முருங்காய் கத்திரிக்காய் வச்சு ஒரு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததாக நீங்கள் அடுத்த ரெசிபி பாருங்கள். அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனு. இப்போ பெப்பர் சிக்கனுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் இந்த சைஸ் அளவுக்கு வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பாருங்கள். இதை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் மீடியம் சைஸ் தான், இந்த சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் வந்து
கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் பொடிசாக கூட இதை அரைஞ்சிக்கலாம் வேணுன்னா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி இல்லாமல் இஞ்சி பூண்டு வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 2 எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு எல்லாமே வந்து ஒரு ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணுறேன்னா. ஆயில் நல்லா வந்து கொஞ்சம் காய விடுங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த பட்டை, லவங்கம், கிராம்புலாம் எடுத்துருக்கீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டை மட்டும் 2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். மற்றது எல்லாமே ஒன்று தான் எடுத்திருக்கேன். சோம்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரியிற ஸ்டேஜில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன்லேயே வந்து மஞ்சள் போட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் தனியா பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடர் வந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த வெங்காயம் கூட வதக்கும் போது ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், சாரி. இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இந்த ஸ்டேஜில் க்ரஷ் பண்ணியிருக்க இஞ்சி பூண்டை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து இது வதக்கும் போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணுறேன்.
இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே. உப்பு போட்டதுக்கு பிறகு இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சிக்கன் வாஷ் பண்ணது போட்டாச்சு. அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக அதில். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பர் வந்து எல்லா சிக்கன்லேயுமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க அப்படியே. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ண பிறகு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், லைட்டாக தண்ணி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அடுப்புலேயே வைக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சின்னு தான் அர்த்தம். இப்போ இதில் வந்து பொடிசாக வந்து கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு வாட்டர்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. எண்ணெயும் நல்லா வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ தாங்க நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.